ஆபிரகாம் முதிர்ந்த வயதான போது. அந்த தலைப்பு தான் நம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு வருகிறோம். இன்றைக்கு தாவீதின் வயது 70 என்பதை தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க போகிறோம். இருந்த வண்ணமாகவே நம்முடைய கண்களை மூடினவர்களாக, ஆண்டவரே நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிறவர்களும் இந்த நீ சொன்ன வயது வரையும், அதாவது அவள் விரும்புகிற ஒரு பூர்ண வயது வரையும் ஜீவிக்க அந்த வார்த்தை அவளுக்குள்ளாக பலப்படுத்தி, அந்த வார்த்தையினால் அவர்கள் ஜீவ சுக பலத்தோடு காணப்பட கர்த்தனை கிருபை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மூலமாய் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆபிரகாமுடைய வயது, தாவீதுடைய வயதை வேதாகமத்தில் எழுதப்படலை. ஆனால் வேத பண்டிதர்கள் ஆராய்ச்சி செய்து எழுதும் போது அவனை 70 வயது வரை, அதாவது கிமு 1016 அவன் 70வது வயதில் அவன் மரித்ததாக ஒரு வேத பண்டிதன் எழுதுகிற குறிப்புகளை, வேத ஆராய்ச்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. ஆக தாவீது 70 வரை வாழ்ந்தான் என்பதற்கு வேதாகமத்தில் ஆதரவில்லை. அதனால் வேதாகமத்தில் என்ன சொல்கிறதுன்னா, 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் அதில் 26ஆம் வசனம் முதல் வாசிக்கும் போது, இவ்விதமாய் ஈசாக்கின் குமாரனாகிய தாவீது இஸ்ரவேல் அனைவருக்கும் ராஜாவாக இருந்தான். அவனை இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். எப்ரோனிலே 7 வருஷமும் எருசலேமிலே 33 வருஷங்கள் ராஜாவாக இருந்தான். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமை உள்ளவனாக தன் முதிர்ந்த வயதில் மரணமடைந்தான் என்று அங்கே சொல்லியிருக்கிற காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆக தாவீதை குறித்து அங்கே 70 இருந்தாலும் அதை வேதம் சொல்லும்போது அவனுடைய மொத்தம் 40 வருஷம். அந்த கணக்கை பார்த்திங்கன்னா தாவீது இளைஞனாக இருக்கும்போது தான் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டான். அது ஒரு குறிப்பிட்ட வயது வரை அப்படின்னு சொல்லலாம். இதில் எப்ரோனில் 7 வருஷமும் எருசலேமில் 43 வருஷம், 40 வருஷம். அப்போ ஒரு 25 வருஷத்தில் தெரிந்து கொண்டாலும் 65 வருடங்கள். அதற்கு பின்பு அவன் படுக்கையில் சில வருஷங்கள் இருந்தான். ஆக அது 70 என்பது நம்ம நம்பலாம். வேத ஆராய்ச்சியர்கள் சரியாக தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அதில் ஆண்டை என்ன சொல்கிறாருன்னா, அந்த வசனத்தில் வாசிக்கும் போது அவன் தீர்க்காயுசும் என்று சொல்லுகிறான். அவன் தீர்க்காயுசாய் வாழ்ந்தான், ஐஸ்வர்யம் உள்ளவனாகவும் இருந்தான். ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தான், மகிமை உள்ளவனாக தன் முதிர் வயதிலேங்கிற மகிமை உள்ளவனாக என்பது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். நீங்கள் அந்த மரித்த சிலர் சொல்லுவாங்க, அவங்க முகம் இவ்வளோ மகிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலரை பார்ப்பாங்க, அந்த முகம் ரொம்ப பார்க்கவே முடியாத முகம் என்று பலர் சொல்லுவாங்க. அந்த தெய்வீகத்தில் இருக்கும்போது அந்த முகம் அவ்வளோ தூதர்களை போல் இருக்க பாருங்களேன். அப்படி அவன் மகிமை உள்ளவனாகவே அந்த காலத்தை முடித்தான் என்பது தாவீதை குறித்து சொல்லப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரு வசனம் இவனுக்குள்ளே நிறைவேறு. எந்த வசனம்? சங்கீதம் 90:10 ஆண்டவரே சொல்லியிருப்பார், மனுஷுடைய ஆயுசு நாட்கள் 70ங்கிறார், பலத்தின் மிகுதி 80, அது வருத்தமும் சஞ்சலம்ட்டார். ஆக அந்த வசனத்தின்படி மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 என்பதை தாவீது அந்த பூர்ண வயதுள்ளவனாய் வாழ்ந்தது காரணம் அப்படின்னா, தாவீதை தேவன் பாதுகாத்தார். அல்லேலூயா. தாவீதை போகிற வருகிற இடமெல்லாம் வேதம் சொல்லுகிறது, தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அவர் போகும் இடமெல்லாம் கர்த்தர் அவனுக்கு பாதுகாத்து நடத்தினதுனால அந்த 70 வருடங்கள்
தீர்க்காயுசும் ஐஸ்வர்யவனாகியும் மகிமை நிறைந்தவனாக தன் வாழ்க்கையை முடித்தான் என்று எழுதப்படுகிறது. இது யாருடைய மகன் என்பது நமக்கு நல்லா தெரியும். ஈசாயின் மகன் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் ரூத்தின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் அதில் 17வது வசனத்தில் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகி ஈசாக்கின் தகப்பன் என்று சொல்லப்படுகிறது. அப்போது ஓபேத்தின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் தாவீது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடைசி 22வது வசனத்தில் ஓபேத் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு தாவீதை பெற்றான் என்று இருக்கு. தாவீது என்று சொன்னால் எப்படின்னா நேசமுள்ளவன் என்பதற்கு அவனுக்கு ஒரு அர்த்தம், அல்லது நேசிக்கிறவன் என்பது அர்த்தம். இப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் தாவீது யோனதானுடைய ஜீவிதத்தில் சொல்லுவாங்க, ஸ்ரீகளுடைய ஸ்நேகத்தை பார்க்கலும் அந்த ஸ்நேகம் இருந்துச்சுன்னாங்க. ஆகவே அந்த அவன் ஸ்நேகிக்கிறவன், ஸ்நேகமுள்ளவன் என்றே நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினால் நம்ம நேசிக்கப்படுகிறோம். லாசரு கூட சொல்கிறாரு, என் சிநேகிதனாகிய லாசருங்கிறார். நீங்களும் நானும் அவருடைய சிநேகிதலாய் மாத்திரமல்ல, அவரை இந்த தாவீதை போல நேசிக்கிறவளாக இருக்கவே. தாவீது இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் பிரியமானவன், மிகவும் பிரியமானவன். என்ன சொல்ல போனால் அதனால்தான் அவன் தன்னை தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவனாய் பிரியவனாக இருந்தான். அதனால் அவனை 70 வருட காலங்கள் வாழ்வதற்கு தேவன் அவனை பாதுகாத்து அவனை நடத்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அவனை பார்த்திங்கன்னா அன்புக்குரியவன், அன்புள்ளவன். சவலை கூட கொண்டு இருக்கலாம். ஏன் கொள்ளலைன்னா அவன் மேலே வைத்திருக்கிற அபிஷேகப்பட்ட மனுஷன் மேலே ஒரு அன்பை வச்சிருந்தார். மகனே எதிராக வந்தான். 2 பிள்ளைகள் எதிராக வந்தான். ஆக அப்சலோம் வந்தால் அதுவும் 2 பேர் வந்த போதிலும் பிள்ளையாண்டான மெதுவாக அவனுக்கு எதிராக தான் வராங்க. ஆனால் அந்த அன்பின் நிமித்தம் சொல்கிறேன், அவங்களை மெதுவாக நீ நடத்துங்கிறான். சிமியை தூஷித்த போது அவன் நினச்சிருந்தா அவன் கொல்ல வேண்டாம், கூட இருந்தால் கொண்டு விட்டுருப்பாங்க. விட்டுடு, கர்த்தர் அவனை அனுமதிக்கிறார். அப்போ எதனாலன்னா அவருடைய அன்பின் நிமித்தமாக, அவனுக்குள்ளே இருக்கிற தெய்வீக அன்பின் நிமித்தமாக அவர்களை ஒன்று செய்யாமல் அது அவனையும் பாதுகாத்தது, அவர்களையும் பாதுகாத்தது. அல்லேலூயா. ஆக நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு குறைந்த நிருபத்தில் வாசிங்கன்னா அன்பாக இருக்கணும். அன்பு தான் எல்லாமே. அந்நிய பாஷையானாலும் ஓய்ந்து போகும், தீர்க்க தரிசனமானாலும் ஒழிந்து போகும், அன்பு ஒரு காலம் ஒழியாதுங்கிறார். இந்த அன்பு தான் சகலை தாங்கி ஏந்து சுமக்கும், அது மன்னிக்கும் என்பதை எல்லாம் அந்த அன்பை குறித்து நம்ம பார்க்குறோம். அப்படி அன்புள்ளவன் தான் இந்த தாவீது. ஆகவே அந்த தாவீது அப்படிப்பட்டவனாக இருந்ததுனால அவனை தேவன் 70 வருடங்கள் அவன் வேத வசனத்தின்படி அவனை காத்து கொண்டார். நாங்கள் நேற்று தினத்தில் ஒரு திருமண காரியத்திற்காக சங்கரான் கோயில் என்ற இடத்துக்கு நாங்கள் 4-5 பேர் பாஸ்டர்மாருங்க காரில் போனோம். போகும்போது அந்த ஏரியா பக்கத்தில் ஒரு ஃப்ளஷ்ஷை ஒன்று பார்த்த உடனே ஒரு வயதான பாட்டி இளமை தோற்றத்தோடு அதில் வச்சுருந்தாங்க. நிறைய அந்த ஏரியா ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் என்று சொல்லி. அப்போ எங்களோடு வந்த மேக்கம்பர் ஸ்டீவன் பார்த்து, இதை நான் ஸ்டேட்டஸில் பார்த்தேன், நம்ம ரவி பாஸுடைய பாட்டி என்று நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு கார் என்னது விசாரிக்கணும். ஆமாம் பாஸ்டர், நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், நீங்கள் வரும்போது வாங்க அப்படின்னார். நாங்கள் திரும்பி வரும்போது அப்போ ஆரம்பித்த கூட்டம் மாலை வரும்போது பாடல் பிரசங்கம் சாட்சி பயங்கரம் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த இடத்துல அப்படி பார்க்கல. வரும்போது மீண்டும் அழைத்தோம், இல்லை நீங்கள் இவ்வளோ வரும் அண்டி எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு எங்கள் வீட்டெல்லாம் கூப்பிட்டு போய் அவங்களுக்கு குறித்து ஒரு சாட்சி சொன்னார். அந்த பாட்டி குறித்து, அந்த பாட்டிக்கு 7 பிள்ளைகள்.
20 பேரப்பிள்ளைகள், 22 அந்த பூட்டான் பூட்டிம்பாங்கள்ல, அப்படி அந்த பாட்டி 82 வயது. அவர் சொன்ன பல ஏக்கரை சொத்துக்கு அவங்க அதிபதி தான். ஆனால் அவங்க 82 வயது வரையும் அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. சரி, பிரசங்கத்திற்கு அது நம்ம சொல்வதற்கு மற்றவங்களுக்கு அது ஒரு பலமாக இருக்கும் இல்லையா. அவங்க பேர் செல்வத்தாய். செல்வத்தாயின்னு பட்ட பேர். ஆனால் செல்வ பாக்கியம்தான் அவங்க பேர். தெற்கு பன வடலி என்கிற இடத்துல தான் அவங்க பூர்வீகம். அவங்க சொன்ன காரியம், பிள்ளைகளுக்கிட்ட ஒரு ஹெல்ப்பு கூட யாருக்கிட்ட கேட்காம அவங்களே ஏற்படுத்தி விடுவது, விவசாயம் செய்து அவங்களே சமைச்சு சாப்பிட்டாங்களாம். ஒரு அலைச்சலே இல்லையா. அப்போ அந்த 82 வயது வரை தேவன் அவளை எப்படி நடத்திருக்கிறார் பார்த்தீங்களா. அதே தேவன் நம்மையும் நடத்துவார். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். எனக்கு சொல்லும் போது இப்படி அந்த அதில் பார்த்தான்னா அவங்க வயசான மாதிரியே தெரியல. அவங்கள அந்த இளமை தோற்றத்தோடு அவ்வளோ முக பிரகாசத்தோடு தான் அது காணப்பட்டது. அப்போ அவர்களை அந்த அம்மாவை வாழ செய்த தேவன் தாவீதை இப்போல்லாம் 70 என்பது ரொம்ப கம்மி தான். 70 வரையும் தீர்க்காசாக வாழ வைத்த தேவன், நான் விரும்புகிற, நான் சில விஷயங்கள் சில தலைமுறை பார்க்கணும், சந்ததியை பார்க்கணும் என்கிற எண்ணங்கள் வரையும் நம்மையும் நடத்தி நம்மையும் அதுக்கேற்ற பலப்படுத்தி பாதுகாக்கிற தேவன்தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஆக நம்ம அதுக்குரிய சில காரியங்கள் நம்ம பார்க்கப்போம். தாவீதை சொல்லும்போது சங்கீதத்தில் நிறைய வசனம் அவன் எழுதுகிறான். தாவீதனை 70 வயசும் வரையும் வாழ்ந்தது ரொம்ப ஆச்சரியமான காரியம். சங்கீதம் 22ஆம் சங்கீதத்தை நாம் திருப்பி கொள்ள போகிறோம். சங்கீதம் 22 நாம் திருப்பி கொள்வோம். 22 திருப்பி கொண்டு அங்கே நான் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். தாவீது மொத்தம் 75 சங்கீதத்தை தாவீது தலைப்பு போட்டு எழுதியிருக்கிறார். அதில் சில சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா 8, 9, 10, 22ஆம் சங்கீதம், நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர். அல்லேலூயா. அப்போ எப்படி தேவன் தாவீதை பாதுகாத்தாருன்னா, நம்ம சொல்கிறான் டாக்டர் எடுத்தாங்க, நான் உண்மைதான் இதில் இருந்தாலும் அவன் என்ன சொல்கிறான்னா, நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர் என்று அவன் சொல்லுகிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதிலிருந்து என்னை இதுவரை நீங்கள் நடத்தினீங்களே என்பதுக்காக அதை எடுத்து, நீர் என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்து என் தாயின் முளைப்பாலை நான் உண்ணுகையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாக இருக்க பண்ணினீர். அல்லேலூயா. அப்போ அந்த நேரம் முதல்ல தாயின் பாலின் மேலே நம்பிக்கை இல்லாமல் நான் அந்த நாள் முதல் ஊம்பேரியிலே நம்பிக்கையுள்ளவனாக என்னை வளர்த்து வருகிறேன். அல்லேலூயா. எனக்கு பெரியவங்களுக்கே நம்பிக்கை கிடையாது. அவரை உணர்ந்த தன் அனுபவத்தில் எழுதுகிறார். நான் அன்றையிலிருந்து தாயினுடைய முளைப்பாலை உண்ணும்போது இருந்தே நான் உன்னை என்ன நம்பிக்கையாக இருக்க பண்ணினே, கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உம்முடைய சார்பில் விடந்தேங்கிறான். தாயின் வயிற்றில் உருவாக்கின விதம் வேற. நான் அதில் வெளியே வரும்போது எங்கள் அம்மா சார்பில் எங்கள் அப்பா சார்பில் இல்லை, உம்முடைய சார்பிலே நான் விழுந்தேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை சார்ந்து இருக்கணும். ஒரு கட்டத்தில் பாவம் செய்யும்போது தாவீதுதான் சொன்னேன், நான் மனுஷனுடைய கரத்தில் விடாது இருப்பேனாக, நான் தேவனுடைய கரத்தில் விழுவேன்டான். அப்போ ஆண்டுடைய அந்த பிறப்பின் நிமித்தமாக நான் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்த முதல் நீர் என் தேவனாக இருக்கிற. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். அதை உருவாகும் போதே, அந்த உருவகத்தன்மை உள்ளுக்குள்ளே நடந்து கொண்டே இருக்கும்போது, அதிலிருந்து நீர் என் தேவனாய் இருந்தீர். அல்லேலூயா.
இப்படி யாருக்கும் இந்த அனுபவங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்காது. நம்மெல்லாம் தேவன் அப்படித்தான் நடிச்சிருக்கிறோம், இல்லைன்னா கருவிலேயே நம்ம அழிஞ்சிருப்போம். சில சொல்லுவாங்கள்ல, ஐயோ நீ கருவிலே அழிஞ்சிருக்க வேண்டியவன், அப்படியெல்லாம் அது கலைக்க சொன்னாங்க, அதுக்கு மீறி நாங்கள் ஜெபம் பண்ணி தான் உங்களெல்லாம் பெற்றோட, அப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ அவன் சொல்கிறான், நீ எப்படி இருந்தீன்னா என் தேவனாயிருந்து. அதனால தான் இந்த தேவன் தாவீதை எத்தனை சூழ்நிலைகள் வந்த போதிலும் அவன் நினைத்த அந்த வயது வரையும் 70 வயது வரையும் அந்த தாவீதை ஐஸ்வர்யனாக மாத்திரமல்ல மகிமை உள்ளவனாக வரையும் அவனை காத்து அவனை நடத்தின தேவன்தான் நம்முடைய தேவன். நீங்கள் அதே சங்கீதத்தில் வாசிக்கும் போது 71ஆம் சங்கீதம் 71ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, சங்கீதம் 71ஆம் சங்கீதம் நல்ல கவனம். அங்கே இன்னும் வித்தியாசம், அதை உருவாக்குறல, உற்பத்தி முதல் ஆதரிக்கப்பட்டேங்கிறான். அவன் ஜீவனோடு இருப்பதற்கு யாரு? கர்த்தர் அவனை கர்ப்பத்திலிருந்து உற்பத்தி ஆகிறான் பாருங்க. அதிலிருந்து தேவன் அவனுக்கு ஆதரவாக இருந்தவர். அலைத்துலையா பாடலாம் பாடுற, ஆதார நீத்தாயா அப்படின்னு பாடுற. அது சொல்கிறான், நீ ஆதரவாக இருந்து என் தாயினுடைய வயிற்றிலிருந்து எடுத்தவர் நீரே, நான் உம்மை எப்பொழுதோ நான் துதிப்பேங்கிறான். அலைத்துலையா இங்கே சொல்ல, தாயினுடைய அங்கே கர்ப்பத்திலிருந்து தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர் நீரே, நான் உம்மை துதிப்பேன். நீ என்னை ஆதரித்து கொண்டு வருகிறேன். 70 வயது வரையும் தாவீதை கர்த்தர் ஆதரித்து கொண்டே வந்தார். அதனால் அந்த வயது வரையும் தேவன் அவனை பாதுகாத்து அவனை நடத்தி கொண்டு வந்தார் என்பதை பார்க்க முடியும். சங்கீதம் 139 ஒரு 2 வசனத்தை வாசிப்போம். 13-14 சொல்கிறாரு, உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாக இருக்கும், உமக்கு இருளும் வெளிச்சம் சரின்ட்டு அடுத்து சொல்கிறாரு, நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறேன். அலைச்சொல்களே அல்லையா, நான் என் தாயின் வரையில் வரும்போது அந்த அந்த எல்லா அவயங்களெல்லாம் நீங்கள் கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். பார்த்தீங்களா, என்னை என்ன செஞ்சீங்க? காப்பாற்றிங்க. அப்போ எவ்வளோ நல்ல தேவன். தாயின் வயிற்றிலிருந்து என்னை நீ காப்பாற்றினீங்க. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள், அதை என் ஆத்துமாவுக்கு நன்றாக தெரியுங்கிறார். அப்போது தேவன்தான் அவனை பாதுகாத்தார் என்பதை வளர்ந்து வரும்போது கூட அது தாவீது சொல்லும்போது, நீர் என்னை தாயின் கர்ப்பத்தில் கருவில் என்னை பாதுகாத்தி என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. அதனால தான் தாவீதை என்ன செய்தாருன்னா ராஜாவாக எடுக்கிறார். ஆக தாவீதை எதற்காக தேவன் பாதுகாக்கிறாரு, ஏன் உருவாக்குறாரு, ஏன் ஆதரிக்கிறாரு? அவர் ஏன் இந்த கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர் அவர் தானே, அதிலிருந்து அவருக்கு தேவனாக இருந்தார், நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். அப்படின்னா எதற்காக? அப்படின்னா அவனுடைய ராஜாவாக்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்டார். ஒரு காரியத்தை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சவுலை தேவன் ராஜாவாக தெரிந்து கொள்ளலை. ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜாவாக என்ன செய்யணும் வேண்டும் என்று கேட்டதினால தேவன் சவுலை ஜனங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி அந்த சவுலை ராஜாவாக மாற்றினார். அல்லேலூயா. அவனை தைல கொப்பினால் அபிஷேகப்படுத்தினார். அது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் தாவீதை அபிஷேகப்பட்ட கொம்பு, அந்த தைல கொம்பு என்பது அபிஷேகப்பட்ட கொம்பினால அந்த தாவீதை கர்த்தர் அபிஷேகப்படுத்தினார். அல்லேலூயா.
இது கர்த்தர் தேவன் அவனை விரும்பினார். அது விரும்புவதற்கு சரீரத்தினுடைய தோற்றங்களோ அந்த உயரங்களோ அந்த பருமன்களோ அதுக்கேற்ற தகுதியான அழகாக இருந்தான், சிவந்த மேனியாக இருந்தான், ரூபமுள்ளவனாக இருந்தான், ரொம்ப குள்ளமாக தான் இருந்திருக்கிறான். ஆனால் அவனை தகப்பனும் தாயும் அண்ணன் தம்பியும் மறந்த நேரங்களில் 8வது மகன் அந்த தாவீதை ராஜாவாக மாற்றினார். எதற்காக அவனை காத்து கொண்டார்? அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றுவதற்கு தான் தாயின் கருவிலிருந்து தனக்கு வந்த எல்லா ஆபத்திலிருந்து பாதுகாத்து தாவீதை ராஜாவாக தேவன் உயர்த்தினார். அல்லேலூயா. சவுலுக்கும் தாவீதுக்கு என்ன வித்தியாசம்னா, சவுல் 3 இடத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டார். அது ரொம்ப முக்கியமான காரணம். முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் எடுத்துக்கொள்வோம். 16ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை, அதான் அபிஷேக கொம்புன்னு அர்த்தத்துக்கு, தைல கொம்பை எடுத்து அவன் சகோ நடுவில் அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது இறங்கியிருந்தார். எழுந்து ராமாவுக்கு போயிட்டான். முதல்ல அவன் எங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டான்? சகோதர நடுவிலே அந்த தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான். அல்லேலூயா. இப்போ இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டது யாருக்குமே தெரியும். தேவனுக்கு தெரியும், சாமுவேலுக்கு தெரியும், அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும், அண்ணன் தம்பிகளுக்கு தெரியும். இவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பது தெரியும், தவிர ஊருக்கு தெரியாது. ஆக முதலாவதாக அவன் சகோதரருக்குள்ளாக தைல கொம்பினால் அபிஷேகம். அன்று முதல் ஆவியானவர் அவன் மேலே தங்கினார். அல்லேலூயா. ஒன்று நம்ம கவனிச்சுக்கணும், அபிஷேகம் பெற்ற உடனே ஆவியான் நமக்குள்ளே தங்குவார். அப்போ ஆவியான அன்று முதல் தாவீதை நடத்திட்டே வர்றார். அதான் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுங்கிறான். எல்லா இடமும் சொல்வேன், உமக்கு பிரியமானது செய்ய என்னை செம்மையாக பாதம் நடத்தும் எங்கள் நல்ல ஆவியானவரேங்கிறான். இப்போ ஆவியானவர் அன்று முதல் அந்த தாவீதை தேவன் நடத்திட்டே வர்றார். இது முதல் இடங்களிலே அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். ரெண்டாவதாக நாம் பார்க்கும்போது 2 சாமுவேல் எழுதின புஸ்தகத்தில் வாசிக்கும்போது அதில் 2ஆம் அதிகாரத்தில் நாம் திருப்பிக் கொள்வோம். அந்த சிக்லாத்தில் நடந்த எல்லா சம்பவம்லாம் தெரியும். அதுக்கு பின்னாடி தாவீது தேவ சமூகத்தில் கேட்கும்போது அந்த 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் அங்கே 1ஆம் வசனம் முதல் வாசிக்கும் போது அந்த சத்தியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ நல்ல கவனிங்க. பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றில் போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவன் எப்ரோனுக்கு என்ன செய்ய போ என்றான். அப்படியே தாவீது 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊரனாகிய அகினோபாவோடும் நாபாலின் மனைவி இருந்த கர்மேல் ஊரலான கூட அவ்விடத்திற்கு போனான். அன்றையும் தன்னோடு இருந்த மனுஷரையும் குடும்பங்களை கூட்டிக் கொண்டு போனான். எப்ரோனில் குடியேறினார்கள். இப்போ நல்ல கவனி. அப்பொழுது யூத மனுஷர் அங்கே தாவீதை யூத வம்சத்தார் மேலும் ராஜாவுடைய அபிஷேகம் பண்ணினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்போ யூதாவின் போன இடத்துல கர்த்தர் கேட்டு போகிற
அந்த மனுஷங்கள்லாம் வர்றாங்க, நீங்கள் எங்களுக்கு ராஜாவாக இருக்க வேண்டும். அதுதான் நம்ம யூதாவில் 7 வருஷம் ராஜாவாக இருந்தான். அங்கே 2வது யூத மனுஷர்கள் நடுவிலே அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் தாவீது. இதற்காக தான் தாவீதை தாயின் கர்ப்பத்திலிருந்து அந்த 70 வருட காலங்கள் வரும் அபிஷேகப்பட்ட பின்பும் அவனை நடத்தி வருகிற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ 1 நாளாகமம் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அங்கே 11ஆம் அதிகாரம் அங்கே 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 1 நாளாகமம் 11:3 அப்படியே இஸ்ரவேலின் மூப்பர்கள் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவிடத்து வந்தார்கள். தாவீது எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவளோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின்பு கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. அப்போது 3 இடங்களிலே அப்போ இஸ்ரவேல் அனைவருக்கும் அவங்க 33 வருடங்கள் அவன் ராஜாவாக இருந்தார். ஆக அவன் 40 வருடங்கள் என்று சொல் அவன் காலத்தில் சமாதானமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இவைகளுக்காகவே தேவன் என்ன செய்கிறாருன்னா அவன் தாயின் கருவிலிருந்து பாதுகாக்க வருகிறார். நம்மை கூட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நம்ம எப்பவுமே அழிஞ்சிருக்கும். தாயின் கருவில் அழிஞ்சானா நம்மை பாதுகாத்து நம்மை ரட்சித்து நம்மை அபிஷேகப்படுத்தி நம்மை ராஜாக்களாக மாற்றுவதற்காக தான் தாயின் கருவிலிருந்து நம்மை பாதுகாத்து வரும். அல்லேலூயா. ராஜாக்கள் மாத்திரமல்ல, நம்மை ஆசாரிகளாக்கும்படி தமக்கு முன்பாக நிறுத்துவதற்காக அந்த தேவன் கேட்கிற உங்களையும் வந்திருக்கிற உங்களையும் அடியேனையும் அந்த தாயின் கருவிலிருந்து முன்குறித்து ஆதரித்து அவர் மேலே நம்பிக்கை இருந்து அவரே நம் தேவனாக இருந்து அவரே பாதுகாத்து நோக்கமே அதற்காகவே தேவன் நம்மை நடத்தினார். அல்லேலூயா. இந்நாள் வரை அந்த தேவன் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கு. இன்னும் நீங்கள் தாவீதை குறித்து பார்த்தீங்கன்னா அவன் விசுவாசம் உள்ளவன். எபிரேயர் நிருபத்தில் நீங்கள் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அங்கே 32வது வசனத்தையும் ஃபுல்லாக அந்த பழைய காலத்துடைய விசுவாச வீரர்களை குறித்து எழுதப்பட்ட அந்த 11ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்து 33வது வசனத்திலும் வாசிக்கும். பின்னும் நான் என்ன சொல்வேன், கிதியோன், பராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளை குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் என்ன செய்யாதான் போதாது. விசுவாசத்தினால் அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கத்தின் வாயை அடைத்தார்கள். அல்லேலூயா. கீழே நிறைய இருக்கு. இப்போ அவங்களே சொல்கிறாங்க இதெல்லாம் விவரமாக சொல்லணுன்னா இதெல்லாம் முடியாது. தாவீது குறித்து பிரசங்கம் பண்ணணுன்னா நான் என்னால் கூட அவ்வளோ சத்தியம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தவன் தான் தாவீது. ஆக அவன் சின்ன வயசுலேருந்த விசுவாச வீரனாக இருந்தான். சும்மா கிடையாது. விசுவாசங்களிலே அவன் வளர்ந்தவனால் தான் நிறைய காரியத்தை சாதித்தான். தாவீதை பொறுத்தவரையிலும் ஒரு விசேஷித்த குணமுடையவன் அல்லது விசேஷித்த தாளந்து உடையவன், விசேஷித்த கிருபை உடையவன் தான் இந்த தாவீது. அதனால்தான் தாவீதை தேவன் பாதுகாத்துட்டே வரார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 1 சாமுவேல் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 16ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 16ஆம் அதிகாரத்தை 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 14வது வசனம் முதல்
வாசிக்கும்போது தாவீதை குறித்து அங்கே சொல்லப்படுகிற காரியத்தை நம்ம பார்க்க முடியும். 14வது வசனத்திலிருந்து சவுலை விட்டு நீங்கின நல்ல கவனிங்க, கர்த்தரால் எப்போ தாவீதை அபிஷேகப்படுத்தினாரோ அப்பமே சவுலை விட்டு அந்த பரிசுத்தாவின் விலகும் போது அவனுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி இறங்கிச்சு. அந்த ஆவி அவனை கலங்கம் பண்ணி கொண்டிருக்கிறது. அப்பொழுது சவுலுடைய ஊழியக்காரர் அவரை நோக்கி, தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறது. அதுதான் சொல்ல பாருங்க, சுரமண்டல வாசிகள் தேடின ஒருவனை தேடும்படி எங்கள் ஆண்டவராகிய நீர் உமக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட ஆவி இறங்குகையில் கையினாலே அதை வாசித்தால் உமக்கு சவிக்கம் உண்டாகும் என்றார். சவுல் தன் ஊழியக்காரனை பார்த்து, நன்றாக வாசிக்கத்தக்க ஒருவனை தேடு, என்னிடத்தில் கொண்டு வாரும் என்றார். அப்பொழுது இந்த வேலைகள் ஒரு பெருத்தரமாக, பெத்லெகேமனாகிய ஈசாயின் குமாரன் கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், பராக்கிரம், அவனை குறித்து சொல்கிறார். அவன் திறமைசாலி, கிருபுல மனுஷன் எல்லாம் சொல்லிட்டு, அவன் எப்படிப்பட்டவனா, பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமுத்தன், சௌந்தரியமுள்ளவன், கர்த்தர் அவனோடு. இதுதான் முக்கியம், கர்த்தர் அவனோடவே இருக்கிறார். ஆக நல்ல கிருபையுள்ள ஒரு மனுஷன், விசேஷித்த தாளந்தோடைய மனுஷன் தாவீது. அப்போ அவன் சுரமண்டலத்தை வாசித்தா சவுலுக்குள் இருக்கிற பொல்லா ஆவி அவனை விட்டு விலகுகிறது. அல்லே சொல்லலே லூயா. யார் வாசித்தாலும் போகாது. அதில் ஒரு வார்த்தை நம்ம கவனிக்கணும், பொல்லாத ஆவி உண்மை கலங்க பண்ணுகிறது. இன்றைக்கி ஆவிக்குரிய சபையானாலும் ஆவிக்குரிய ஜீவியமான எது நம்மை கலங்க பண்ணுறது? பொல்லாத ஆவி தான். சிலருக்குள்ளே அந்த பொல்லாத ஆவி சில நேரம் இறங்கும் போது சபையை அது கலங்கம் பண்ணிடும். ஒரு நாளை சொல்லலே லூயா. பரிசுத்தாவியானவரானா கலங்கம் பண்ண மாட்டான். அந்த பொல்லாத ஆவி சில நேரங்கள் வரும்போது குடும்பத்தை கலைக்கிறோம், சபையை என்ன செய்கிறோம், ஒரு வழி ஆகிடும். ஆக அப்போ அந்த சுரமண்டலங்கள், அந்த வாசிக்க தேறினவன் தாவீது வாசம் மாத்திரம். ஏன்னா அவன் அபிஷேகப்பட்ட மனுஷன், தையில கொம்பினால் அபிஷேகப்பட்ட மனுஷன். அவன் அதை ஊதும்போது சவுலை விட்டு அந்த பொல்லாத ஆவி வெளியேறக்கூடிய அந்த கிருபைகளை பெற்றுக்கொண்டவன். அல்லே சொல்லலையா. காரணம் கர்த்தர் அவனோடு இருக்கிறான். அதனால்தான் தாவீதை அந்த தாயின் வயிற்றிலிருந்து அவனை அப்படி பாதுகாத்துட்டே வர்றார். இப்போ அதே அதிகாரத்தில் நாம் வாசிக்கப்பட்ட அந்த அதிகாரத்தில் 19வது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, அப்பொழுது சவுல் ஈசாயிடத்தில் ஆட்களை அனுப்பி தாவீதை என்னிடத்தில் அனுப்பும் என்று சொல்ல சொன்னான். அப்படி ஈசாய் திராட்சரசத்தையும் வெள்ளாட்டுக்குட்டியும் கழுதனை மேலே ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதை சவுலுக்கு அனுப்பினான். அப்பொழுது தாவீது சவுலத்தில் வந்து நின்றான். அதான் தாவீது என்றால் நேசித்தான்னா முதல்ல அப்படித்தான் இருந்துச்சு. சிநேகித்தான், ஆயுததாரியாக இருந்தான். ஈசாயிடத்தில் ஆள் அனுப்பி தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களிலே தயவு கிடைத்தது என்று சொல்ல சொன்னான். அப்படியே தாவீதினால்
தேவனால் விடப்பட்ட ஆவி சவுளை பிடிக்கும்போது தாவீது சுரமிடெடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனால் பொல்லாத ஆவி என்ன செய்தான்? அவனை விட்டு நீங்கி சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். அல்லேலூயா. அது ஒரு தடவை இல்லை, அடிக்கடி என்ன செய்யுது? பிடிக்குது. அதனால் தாவீது அப்போ தான் முன்பாக நின்று அப்போதெல்லாம் அந்த சுரமண்டலத்தினால அந்த வாசிக்கும் போது சவுலை விட்டு அந்த பொல்லாதாவி விலகிட்டே இருக்கும். அப்படி தேவன் தாவீதை விசேஷித்தவனாய் பயன்படுத்துவதற்காக தாயின் வயிற்றிலிருந்து தேவன் 70 வயது வரையும் அவனை பாதுகாத்து அவரை நடத்தினார் என்பது நமக்கு நல்லது. இப்படிப்பட்ட தாவீதுடைய வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை தன் சகோதரனுடைய சுகத்தை விசாரிப்பதற்கு சில அப்பங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறார். அப்போ அந்த பெலிஸ்தன் கிட்டத்தட்ட 40 இரவும் பகலும் 40 நாள் யுத்தத்துக்கு நிற்கிறான் பாளையத்தில். வாங்க, நீங்கள் என்ன ஜெயிச்சிட்டான்னா நான் அங்கெல்லாம் உங்களுக்கு அடிமை, நீங்கள் என்ன? ஒருத்தர் சவுல் முதல் யாருமே போகல. அப்போது தாவீது என்ன செய்கிறான்னா, அங்கே விசாரிக்க போகும்போது அங்கே சொல்கிறாங்க, இவனை கொலை செய்கிறவன், இவன் தலையை வெட்டுகிறவனுக்கு ராஜாவுடைய மகளையும் தேசத்தின் பாதி எதை கட்டாலும் கொடுப்பார். அதெல்லாம் விசாரிக்கும்போது, அண்ணந்தம் உனக்கு இங்கே என்ன வேலை? கொஞ்சம் ஆட நீ வனாந்திரத்தை விட்டுட்டு வந்திருக்கியான்னு கேட்பான். அப்போ சொல்வான், நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அல்லேலூயா. அப்போ தேவன் எந்த காரியத்தை இதற்காகவே அந்த தாவீதை காக்கிறார். இவனுடைய காலத்தில் கோலியாத்தை அழித்து இஸ்ரவேல் தேசம் அனைத்திற்கும் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கணும். இஸ்ரவேல் தேசம் முழுவதும் பெரிய ரட்சிப்பை கட்டளிட வேண்டுவதற்காகவே இந்த தாவீதை எத்தனையோ சூழ்நிலிருந்து அவனை பாதுகாத்துட்டே வர்றார். அப்போ அந்த ராஜா கிட்ட போய் நிற்கும் போது அவனை பார்க்குறவ யார் பிள்ளையாண்டா யார் எல்லாம் சொல்லுவாங்க. அவன் ராஜாவுக்கு நம்பத்தக்க ஒரு காரியம் சொல்கிறான். நான் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு தடவை சிங்கம் வந்துச்சு, ஒரு ஆடை கொண்டு போச்சுன்னு. ஒரு வேளை அன்றைக்கு சிங்கம் தாவீதை கொண்டிருந்தால் நிலைமைன்னா தேவன் அவனை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. சிங்கத்தின் பல்லுக்கு என்னை இரையாக ஒப்பு கொடுக்காது இருக்கிற தேவனுக்கு சோத்திரன்னு எழுதுறான். ஆக அந்த சூழ்நிலையிலே சிங்கத்தை கொல்லத்தக்க, சிங்கத்தின் வாயிலிருந்து ஆடுகளை தப்பித்து காத்து கொள்ளக்கூடிய அந்த விசேஷித்த பராக்கிரமசாலியை பலனையை யுத்த வீரனாக இருப்பதற்காக தாவீதை கர்த்தர் அங்கே பாதுகாத்தார். அல்லேலூயா. இல்லைன்னா சிங்கம் கர்ஜித்தால் யார் பயப்படாமல் இருப்பாங்கிறார். அப்போ அவனுக்கு அந்த பயம் இல்லைன்னு அர்த்தம். ஆக அவைகளிலிருந்து ஒருவேளை சிங்கம் கொண்டிருந்தானே என்ன நடந்திருக்கும்? ரெண்டாவதாக சொன்னால், ஒரு கரடி ஒரு முறை ஒரு ஆட்டை கொண்டு போச்சு. அப்பவும் நான் விடலை, ஓடி போய் அந்த கரடி கொண்டு ஆட்டை நான் பாதுகாத்தேன். அல்லேலூயா. இதெல்லாம் சொன்னப்படனா தான் அவனுடைய ஆயுதங்களை இதெல்லாம் எனக்கு அப்பியாசியம் கிடையாதுங்கிறான். அவன் ஆற்றங்கரை போய் ஒரு 5 கூழாங்கல், அதை ஏற்கனவே நம்ம பல சத்தியத்தை கேட்டிருக்கிறோம், அதில் தன்னுடைய கவன் பையில் வைத்து கொண்டு அவன் என்ன செய்கிறான், ஒரே அவனுக்கு என்ன கோபம் அப்படின்னா, இஸ்ரவேலின் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை அவன் நிந்திக்கிறானே, அதுதான் கோபம். அந்த கோபத்தினால அவன் இருதயத்தில் அந்த பக்தி வைராக்கியம் பச்சைத்ததுனால அது அவன் பார்வைக்கு ஒன்று பெருசாக தெரியல. அல்லேலூயா. மற்ற ஜனங்களுக்கோ சவுளுக்குள்ளேயோ அந்த பக்தி வைராக்கியம் பச்சிக்கலை. பச்சை இருந்தானா சின்னதாக தெரிஞ்சிருக்கும். ஒன்றை நம்ம நமக்கு யாருக்குள்ள தேவ பக்தி பற்றி எறியதோ மலை போல் இருக்கிற பிரச்சனை கூட பனி போல தான் தெரியும். நமக்குள்ள பக்தி வைராக்கி இல்லைன்னா பனி போல இருக்கிற பிரச்சனை கூட மலை மாதிரி தெரிஞ்சிடும். அல்லேலூயா. அதனால் அவனுக்குள்ள இது சாதாரணமாக காரியம்னு நினச்சான். ஒருவேளை இங்கேயும் நம்ம யோசிக்க வேண்டிய காரியம்,
பாளையத்தில் அவன் இருக்கிறா, இந்த பக்கம் தாவீது இருக்கிறான். ஒருவேளை கோலியாத்தை இவனை கொண்டு இருந்தான்னா இவன் சரித்திரத்தை நம்ம தியானிக்க முடியாது. கர்த்தர் அனுமதிக்கலை, அங்கேயும் பாதுகாக்கிறாரு. இவனால் கோலியாத்தை கர்த்தர் அழித்தார். அல்லே சொல்லுங்களே லூயா. அதில் ஒரு சின்ன கூழாங்கலினால தான் எங்கே குறிப்பாக அந்த இடத்தை பார்த்து நெற்றியில் மற்றதெல்லாம் பார்த்து அவன் கவசம்லாம் எவ்வளோ வெயிட்டுங்கிறது கீழெல்லாம் நிறைய எழுதியிருக்கும். அந்த நெற்றியிலே சரியாக அவன் அடித்தான். அவன் முகம் குப்புறமாய் விழுந்தான். அல்லே சொல்லுங்களே லூயா. இதுலேயும் நம்ம ஒரு காரியத்தை அறிஞ்சிருக்கோம். இப்போ யாராவது நமக்கு முன்னாடி வருவாங்க, யாராவது இப்போ இல்லை, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கோபத்தில் நம்ம நெத்திய ஒரு அடி அடிக்கிறோம். அவன் எப்படி விழுவான்? பின்புறமாக தான் விழுவும். ஆனால் கோலியத்தை எப்படி விழுந்தான்னா முகங்குப்புறமாய் விழுந்தான். அல்லே சொல்லுங்களே லூயா. தாவீதை முன்னாடி தான் அடித்தான், நெற்றியில். ஆனால் அதில் நம்ம ஒரு கருவியாகத்தான் ஆண்டவர் பயன்படுத்துவார். விசுவாசத்துக்கு பின்னாடி ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு அடி அடித்த உடனே அவன் முகங்குப்புறமாக விழுந்தான். அல்லே சொல்லுங்களே லூயா. அதனால் தாவீதை எல்லா இடத்திலிருந்து பாதுகாக்கிறார். இந்த தாவீதை இப்போ எழுதுவான், அவன் தான் சொல்கிறான். போனவர் சங்கீதத்தில் கூட நம்ம பார்த்தோம், நீ மௌனமாக இருந்தால் நான் குழியில் இறங்குறளுக்கு நான் ஒப்புவாவேங்கிட்டான். அப்போ ஆண்டவர் எங்கேயும் மௌனமாக இருக்கலை. குழியில் இருக்கிறேன்னா கல்லறுக்க இருக்கிறாங்க இல்லையா, அதற்கு நான் ஒப்பாயிடுவேன், நீ மௌனமாக இருந்தான். அப்போ தேவன் அங்கெல்லாம் தூக்கி எடுக்கிற தாவீதை தான் அந்த மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தூரங்கிறான். அப்போ அந்த அனுபவம் ஒன்றும் இல்லை, பல தடவை அவனுக்கு நேரிட்டாலும் தேவன் அவனை பாதுகாத்து நடத்தினார். அல்லே சொல்லுங்களே லூயா. அவ்வளவா தேவன் அவனை பாதுகாக்கலைன்னா அவனுடைய 70 வயதில் தீர்க்காயுசை எட்ட முடியாது. சங்கீதத்தில் எழுதும்போது என்னென்னா, மரண இருளில் பள்ளத்தாக்கு அதெல்லாம் வந்தது, நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். மரண இருள் பள்ளத்தாக்கில் அவன் நடந்தான், பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறே, ஒரு கோலும் தடியும் என்னை தேற்றும். அல்லே சொல்லுங்களே லூயா. இப்போ சவுலாக இருக்கிறான். எத்தனை முறை தாவீதை கொல்வதற்கு பிரயாசப்பட்டான்? ஒரு 3 தடவை நம்ம சொல்கிற மலையில். ஆனால் அதற்கு முன்பாக அவன் பந்தியில் இருக்கும்போது யோனாதனால் தப்பிக்கப்பட்டான். இல்லைன்னா அந்த ராஜாவுடைய அந்த விருந்தில் தாவீது இருந்தால் அன்றைக்கி அவனை கொண்டு இருப்பான். ஏன்னா யோனாதானின் மேலேயே அவன் ஈட்டி வாங்கினான், அது சுவரில் போய் பட்டுச்சு. அப்போது தேவன் இவைகளிலிருந்து அவனை பாதுகாக்கிறார். அல்லே சொல்லுங்களே லூயா. 3 இடங்களிலே அவன் ஒளிந்து கொண்டு இருக்கும். சவுலை கிட்ட நெருங்குறான். ஒரு தடவை அவனை பார்க்க ஒருவர் கிட்ட போகிறான், யுத்தம் செய்துக்கிட்டு பின்னாடி வரான். இன்னொரு தடவை பார்க்கக்கூடாத அளவுக்கு அவனை நடுது. ஆனால் தாவீதை பார்க்குறான். தாவீதை கொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்தாலும் அவனை கொல்லலையா? கொல்லலைன்னா சவுல் சத்துருவாக இருந்தாலும் அவன் மேல் வைத்த அன்பின் நிமித்தம். அல்லே சொல்லுங்களே லூயா. இன்னொன்று, அவன் எனக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். அதனால அவனை வஸ்திரத்தை கூட ஒரு தடவை அந்த வஸ்திரத்தை ஓரத்தை தொங்கல அர்த்தத்தில் இருதயம் துடித்து போனது அவனுக்கு. ஆக சவுலினாலும் பல நேரங்கள் அவனுக்கு அந்த சூழ்நிலை வந்த போதிலும் கடைசி நிமிஷத்தில் தாவீதை தேவன் சவுலின் கையிலிருந்து கூட அவனை பாதுகாத்து வந்தார். அல்லே சொல்லுங்களே லூயா. எதற்காக சவுல் கொன்ன பார்த்தான்? அந்த கோலியாத்தை ஜெயம் எடுக்கும்போது சவுல் கொண்டது 1000 தான், தாவீது கொண்டது 10000ன்ட்டாங்க. இது இவனுக்கு எரிச்சல். ஏற்கனவே ஒரு பொல்லாதை வேறு அவங்ககிட்ட இறங்கியிருக்கு. அந்த எரிச்சலினாலே தாவீதை என்ன செய்யணும், ஒரு வழி பண்ணிடணும் என்று பிரயாசப்படுறான்.
ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆண்டவனே அப்படின்லாம் கூப்பிடும்போது கர்த்தருமோடு இருப்பாராக அப்படின்ட்டுலாம் சொல்லுவான். சொன்னாலும் அவனுடைய அந்த கொலை முயற்சிக்கு தாவீதை அழிப்பதற்கு தேவன் சவுல் கையில் தாவீதை ஒப்பு கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. தாவீதை தேவன் பாதுகாத்துட்டே வர்றார். அதனால் 70 வருடங்கள் வரையும் அவர் பூர்ண ஆயுசுள்ளவனாக அவன் வாழ்ந்தான் என்பது நமக்கு தெரியும். இன்னும் ஒரு நாள் அப்சலோம் வரான், அதோனி கூட வரான். ஏன்னா ஒரு ராஜாவாக மாறணுன்னா ஒருவனை உயிரோடு இருக்கும்போது ராஜாவாக மாற முடியாது. சொந்த அப்பனையே கொலை செய்வதற்கு ஒருவர் வருகிறார். அப்போ அவன் கையிலிருந்து தேவன் தப்பி வைக்கிறார். இன்னொரு மகனும் அவனோடு கூட வருகிறார். பிள்ளையாண்டான மெதுவான் அப்சலோம் கூட வர கர்வாலி மரத்தில் அந்த முடி தொங்கி நாண்டு சத்த போனவன் வந்தான். அவனும் தகப்பனுக்கு எதிராக வருகிறான். இவன் அன்பை வெளிப்படுத்துகிறான். தகப்பனுக்கு எதிராக வரான், கொல்ல வரான், கொன்னுட்டு ராஜா பதவி ஏற்க சிங்காசனம் அமர வரான். அவனை நீ மெதுவாக தான் நடத்துங்கிறார். அல்லேலூயா. அப்படி தாவீதை பல விதங்களிலும் தேவன் அவனை 70 வருடம் வரையும் பாதுகாத்து ஒரு மகிமை உள்ளவனாக, ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவனாக, அந்த முதிர்ந்த வயதில் தேவன் அவனுடைய வாழ்க்கையை முடித்து அவனை ஆசீர்வதித்தார். அதே தேவன்தான் உங்களையும் என்னையும் காப்பாற்ற இதுவரையும் நடத்தி வருகிற அந்த தேவன். தாவீது இன்னொரு சம்பவத்தை கூட நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை 70 வருடங்களாக இருக்கலாம், 70 ஆண்டுகளாக இருக்கலாம். அவருடைய ஜீவிதத்தில் 2 தவறுகள் செய்தான். 2 தவறு. அதற்கு முன்பாக அவன் நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமாக இருந்தான். அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் ஆவியின் நிறைவோடு இருந்தான். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அது அவனுடைய அனுபவம். ஏன்னா அவனுடைய ஆவல் எல்லாம் தேவ ஆலயத்தின் மேலேயே தான் இருந்துச்சு. ஆராய்ச்சி செய்யணும், மகிமையை, கிருபையை, தங்குவதையே நாடினான். அதனால் அவனுடைய ஜீவிதத்தில் எப்போது அந்த நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. அல்லேலூயா. அதான் விசேஷித்த அபிஷேகம் பெற்றவன் வேறு. அதனால்தான் அத்தனை சங்கீதத்தை எழுதுகிறார். ராகத்தோடு இருக்கிறான். ஒவ்வொரு சங்கீதத்தை ஒவ்வொரு இசைக்கருவோடு வாசிக்கிறான். வனாந்தரத்தில் அவன் ஆடுகளை மேய்க்கும் போது சில மரங்களை கொண்டு அதையே இசைக்கருவை ஆக்கி அவனே இசை அமைத்து அவனே பாடப்பட்ட சங்கீதங்களை தான் நம்ம தியானிச்சு வரோம். ஆனால் அப்படிப்பட்ட தாவீதுடைய வாழ்க்கையில் உரியாவுடைய மனைவி விஷயத்தில் ஒரு தவறு செய்ததுனால, அல்லேலூயா, ஜனத்தை என்னென்னதுனால, என்னது தப்பா, நம்ம சபையில் என்ன சாப்பாடுக்கு இத்தனை பேர் வர்றாங்க கவுண்டிங் பண்ணுவான். இப்போ கூட வாலிர் முகாம் நடந்தானா எத்தனை பேர் நீங்கள் வர்றீங்க, நாங்கள் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுவோம், கவுண்டிங். அதில் எந்த தவறும் சொல்ல முடியாது. ஆனால் அது 2 விஷயமாய் தேவனுடைய பார்வையில் அவனுக்கு தவறாய்ப்பட்டது. அல்லேலூயா. அதனால் அவன் சொல்லும்போது, இப்போ எல்லாருனால மறக்கப்பட்டு உடைந்த பாத்திரத்தை போல செத்தவனாக இருக்கிற ஒரு கட்டத்தில் 32ஆம் சங்கீதங்கள் எல்லாம் எழுதுவான். நிரம்பன அனுபவம். அதுக்கு பின்பு உடைந்து போன பாத்திரம், எல்லாருனால மறக்கப்பட்ட ஒரு பாத்திரம், செத்தவரை போல் இருக்கிற ஒரு சூழ்நிலை அவனுக்கு வந்துச்சு. ஆனால் தாவீது சொன்னார், தாவீதுக்கு 3 காரியம் சொல்லிட்டார். ஆனாலும் தேவன் வாதி அனுப்பிட்டார். அப்போ தான் தாவீது அந்த குற்றத்தை உணர்ந்தான். நானும் என் தகப்பன் விட்டு அல்லவா அக்கிரமம் செய்தோம், பாவம் செய்தோம், இந்த ஜனங்க என்ன செஞ்சாங்க, என்ன செய்தார்கள் என்று தேவனோடு ஒப்புரவானான். அல்லேலூயா. சங்கீதத்தை எழுதுற, ஆண்டவரே உன்னை பாவத்தை மறைக்காம
ஆண்டு சமூகத்தில் எழுதி என் பாவத்தின் தோஷத்தை நீங்கள் மன்னிங்க, ஈசோப்பினால் என்னை சுத்திகரிங்க, ரச்சனைய சந்தோஷத்தை திரும்ப தாருங்க, உற்சாக ஆவியினால நீங்கள் என்னை நிரப்புங்க அப்படின்ற அவன் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டான். அதனால தேவன் அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாக தேவன் மாற்றினார். அல்லேலூயா. மிகவும் பெரியவனாக மாறினார். அதனால என்னன்னு தெரியல, ஆண்டவர் 70 வயது வரை மாத்திரம் அந்த பூர்ண ஆயுசு அதான் சொல்லப்படுகிறது. அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாகி கடைசி கூட படுக்கையில் விடும்போது அப்போ கூட ஒரு கன்னி பெண்ணை தேடி ராஜாவை கொண்டு வரணும்னு கொண்டு போய் கொடுத்தாங்க. ராஜா தவறு செய்யவே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா முதல் செய்த தவறை உணர்ந்து கொண்டான். அதனால அவர் இருக்கிற காலங்கள் வரையும் அவரை அறியவில்லை என்று வேதம் சொல்லுகிறபடி அப்படி தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டான். தேவன் சமூகத்தில் மறைவில்லாம பாவத்தை மறைக்காம அறிக்கையிட்ட ஒரே ஒரு பக்தன் தாவீது. அப்படி தேவனுக்குள்ளாக ஒப்புரவாகி முடித்ததனால அந்த 90ஆம் சங்கீதம் அந்த வசனத்தின்படி மனுஷோட ஆயுசு 70 என்கிற சரியான அந்த வயதை எட்டி அந்த பூர்ண வயதில் மகிமுள்ளவனாக மரித்தான். அல்லேலூயா. அப்படி நம்ம வாழ்க்கை நமக்கு இந்த காலத்தில் நிறைய வயசில் வாழணும் விரும்புகிறாங்க. தேவன் வாழ வைப்பார். நம்ம இன்னும் ஒரு பிரசங்கத்தில் 97 வயது உள்ளவர் என்னோட பேசினார். இப்போ நேற்றுக்கு 82 வயது உள்ள ஒரு அம்மா அவங்களே ஏற்பூட்டி செய்து அத்தனை குடும்ப கோத்தரங்கள் வசதியாக இருந்தாலும் கடைசி வரை வாழ வைத்தார். இந்த செல்லபாக்கிய அம்மாவை கூட கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இருந்திருக்கிறார். அந்த தேவன் தான் தாவீதோடு இருந்ததை போல, இந்த செல்வபாக்கிய அம்மாவோடு இருந்ததை போல இன்றைக்கு உங்களோடு என்னோடு இருந்து கடைசி வரையும் அந்த முதிர்ந்த வயது வரையும் அந்த தேவன் நம்மை அற்புதமாக நடத்தி, இந்த தேவன் என்றென்றுமுள்ள நம்முடைய தேவன் சதா காலங்களிலும் மரணம் பரிந்த நம்மை நடத்துவார் என்று சொல்லி நம்மையும் தேவன் அந்த பாதையில் நடத்துவார். அல்லேலூயா. நடத்தன் மாத்திரங்கள் இல்லைங்க, அதுக்கேற்ற பலத்தையும் நமக்கு தரும், அதுக்கேற்ற சத்துவத்தை தரும். அந்த அம்மாவை போல தாவீதை போல நமக்குள்ளே இருக்கிற விசேஷித்த பலனை தள்ளாடுதல் இல்லாமல் தேவனுக்கு நல்ல நிமிர்ந்து அந்த வாலிப பலத்தோடு செய்வதற்கு தேவன் அந்த பலத்தை தருவார். அப்படியே நம்முடைய கண்களை மூடினவர்களாக தாவீதை 70 வருடம் வரையும் காத்ததற்கு தாயின் கருவிலிருந்து பாதுகாத்த தேவன் நம்மையும் அவ்விதமாய் பாதுகாத்து வந்திருக்கிறது. தாவீது அவருக்கு தேவை. இதை கேட்கிற ஜனங்கள் நீங்கள் இயேசுவுக்கு தேவை. நீங்கள் சபையில் வந்திருக்கிற ஜனங்கள் இயேசுவுக்கு தேவையானதுனால எத்தனை ஆபத்து வந்தாலும் தேவன் உங்களையும் எங்களையும் பாதுகாத்து இன்னும் நம்மூலமாக செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் இருப்பதினால தேவன் நம்மை அற்புதமாக நம்மை நடத்த போகிறார். தாவீது நான் காலையில் சீயோன் கோட்டையை நீ பிடிக்க மாட்டேன் சப்பானிகள் குருடர்கள் எல்லாம் சொன்னாங்க. அந்த கோட்டை பிடித்து அது தாவீதின் நகரமாயிற்ற. நம்மை கொண்டு உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் செய்கிற வரையும் வாழ்க்கையில் எதுவும் வரலாம். ஆனால் தேவன் நம்மை பாதுகாத்துட்டே வருவார். எல்லாம் ஒப்பு கொடுத்து அப்படியே நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ரீபாலபரபா ஓ சந்தபரா குளோரியானா ரீபாலபர கேட்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே அந்த தீர்க்காயுசை இறங்கணும்ப்பா. நீங்கள் சொல்லிக்கிறீங்க அந்த வசனம், என்னால் நாட்கள் பெருகும், ஆயுசு வருஷங்கள் விருத்தியாகும் என்று சொன்னீரேன். அதன்படி ஒவ்வொரு வாய்க்களை செய்வீராக.
சோத்திரம் சோத்திரம் பிதாவாகிய தேவனை நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தின பரிசுத்த ஆவியானவரை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் எங்கள் நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத தியான பகுதியில் தாவீதின் வயது 70 என்கிற அதை கொண்டு நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்தோம். தாவீது எப்படியெல்லாம் தாயின் கருவிலிருந்து பாதுகாத்திர அவன் உமக்கு எப்படியெல்லாம் இருந்தான் என்பதையும் தியானித்து இடையில 1-2 தவறு நடந்தாலும் மீண்டும் எழும்பி சுத்திகரித்து நம்முடைய இதயத்துக்கு ஏற்றவனாக இருந்து அந்த வயது எட்டினதை போல கேட்கிற பிள்ளைகள் இன்னும் அதிகமாக வாழ்ந்து சுகித்திருக்க உதவி செய்வீராக. கேட்கிறவர்கள் மேலே இந்த விசேஷித்த அபிஷேகம் அவங்க மேலே இப்பொழுதே இறங்கி கிரியை செய்வதற்காக ஜெபிக்கிறோம். சபையில் வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதி துதிகன மகிமை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தர் அவர் செய்த சகல புகழ் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் சந்தோஷ சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகை பரியந்தம் சதா காலம் என்று நம்மோடு கூட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவரும் ஆசீர்வதி.